ஒரு காட்டில் வேடன் ஒருவன் இருந்தான். அவன் பறவைகளை பிடித்து விற்பதையே தொழிலாக கொண்டிருந்தான். ஒருநாள் அவன் ஒரு வலையை விரித்து அதில் தானியங்களை தூவிவிட்டு மறைந்திருந்து பார்த்தான். அந்த வழியாக பறந்து வந்த புறாக்கூட்டம் தானியங்களைக் கண்ட ஆசையில் வலையில் வந்து அமர்ந்தன. உடனே அவை வலையில் சிக்கிக் கொண்டன. புறாக்களின் தலைவன் சொன்னது, நாம் ஆசைப்பட்டு தீய வழியில் தானியம் தேடி வந்ததால் இந்த ஆபத்தில் சிக்கிக் கொண்டோம். இப்போது நாம் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து இறக்கைகளை அடித்து பறந்தால் இந்த வலையோடு தப்பித்து விடலாம். புறாக்கள் அப்படியே செய்து தப்பித்தன. வேடன் ஏமாந்து போனான். தன் வலை போனதால் கோபமடைந்த வேடன் இன்னும் அதிகமான பறவைகளைக் கொல்ல வேண்டும் என்று கொடூரமான முடிவுகளை எடுத்தான். ஆனால் அன்றிரவு அவன் கனவில் ஒரு முனிவர் தோன்றி, நீ செய்யும் இந்த தீய செயல்கள் தீவினை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பெரிய துன்பத்தையே தரும். பிற உயிர்களைக் கொல்வது மிகப்பெரிய பாவம். அந்த பாவ மூட்டையைச் சுமப்பதை விட்டுவிட்டு நல்வழியில் பிழைக்கப் பார் என்று அறிவுறுத்தினார். மறுநாள் காலையில் வேடன் தன் செயல்களை எண்ணி வருந்தினான். இனி நான் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு தன் வலைகளை தீயிட்டு கொளுத்தினான். தீய குணங்களையும் செயல்களையும் தன் வாழ்விலிருந்து அகற்றியதால் தீவினை அகற்று அவன் மனம் அமைதி பெற்றது. அவன் காட்டில் உள்ள பழங்களைச் சேகரித்து விற்று நல்வழியில் வாழத் தொடங்கினான். நீதி: தீய செயல்கள் தொடக்கத்தில் இலாபத்தை தருவது போல தோன்றினாலும் இறுதியில் அவை நம்மையே அழித்துவிடும். எனவே தீவினைகளை வேரோடு அகற்ற வேண்டும்.